ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஹுண்டாய் வெர்னா டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு பட்ஜெட், அதாவது ஒரு நியூ இயர் பொங்கல் ஆஃபராக இது வந்து நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு கோட் பண்ண போகிறோம். அது என்ன பட்ஜெட், வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது, வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸ்க்ராட்சு டென்ட்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், வண்டியோட சைட் லுக்குமே ரொம்ப கிளியராக இருக்கும். எங்கேயுமே பெரிய லெவலில் ஸ்க்ராட்ச் டென்ட்டு கிடையாது. கீழே இருக்கிற இந்த ஏரியாவில் தெரியுது எல்லாமே நமக்கு அழுக்கு தான். 4 வீலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர் எல்லாமே நமக்கு ஒரு 50% மேலே இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணோன்னா வண்டி பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட பேக் சைடுமே ரொம்ப கிளியராக இருக்குங்க. பம்பர்லேயோ எங்கேயுமே பெரிய அளவில் டென்ட் எதுவும் கிடையாது. வண்டியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த சைடு இருக்குது. பெரிய ஸ்க்ராட்ச் இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் செம தெளிவாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, கீழே சென்ட்ரி எல்லாமே அப்போவே வந்திருக்குது. பாருங்கள், இன்டீரியருமே சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். கம்பெனிலேயே வர்ற மியூசிக் சிஸ்டம், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, 4 விண்டோஸ், பவர் விண்டோஸு, உள்ளேருந்தே மிரர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இந்த வண்டியில். நமக்கு ஏர் பேக், 4 ஏர் பேக் வந்துடும். பாருங்கள், பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹுண்டாய் வெர்னா 2011 கடைசி தான். ஒரு எஸ்எக்ஸ் ஆப்ஷன், ஒரு டாப் மாடல் வண்டி. நமக்கு ஏர் பேக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அலாய் வீலு, க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். மெயினாக இது வந்து ஒரு டீசல் வண்டி. ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக இந்த வண்டியில் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே தரமாக இருக்குது வண்டியில். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஓனராக இருந்தாலும் வண்டி தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு வெளியில் மார்க்கெட்லாம் 4 ரூபா 4,500 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 3,50,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம திருநெல்வேலியில் தான் வண்டி பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.